உண்டு. பல ஜபங்களை செய்திருப்பீர்கள், பல ஆண்டு ஜபங்கள் பண்ணிருப்பீர்கள், சபையாய் ஊக்கமாய் ஜெபித்திருப்பீர்கள், தனிப்பட்ட ஜபங்களை செய்திருப்பீர்கள், குடும்ப ஜபம் செய்திருப்பீர்கள், உபவாசம் பண்ணி போராடி கொண்டிருப்பீர்கள். விடுதலைக்காக, ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக, ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, குழந்தைக்காக, திருமணத்துக்காக, whatever may be, எதுவா இருந்தாலும் இந்த இரண்டாவது நாள் கூடுகையில பனங்குடியில சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். இனி உங்கள் ஜெபத்துக்கு ஆச்சரியங்களும் பிரமிப்பும் உண்டாக போகிறது. இனி ஜெபம் சாதாரணமாய் பதில் வராது, பிரமிப்பு. not only நீங்கள் ஜெபிக்கிற உங்களுக்கு மாத்திரமல்ல, ஜெபத்தை பதிலை பெற்றுக் கொள்ளுகிற உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற, உங்கள் தெருவில் இருக்கிற, நீங்க பல வருஷமா ஜெபித்து ஒண்ணுமே நடக்கலன்னு கேவலப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிந்து எல்லாரும் என்ன சர்ச்சுக்கு போய் என்ன கண்ட, ஜெபிச்சு என்ன கண்ட, உபவாசம் பண்ணி என்ன கண்ட, பாதத்தில் இருந்து என்ன கண்டன்னு சொன்னவர்களுக்கு முன்பாக பிரமிப்பு, ஆச்சரியம். நம்புறீங்களா? எனக்கெல்லாம் ரொம்ப